ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிற இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது போக சில கம்பெனிஸோட நியூஸஸும் வந்திருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு வோடோஃபோன் ஐடியா இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. லாஸ்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 20,000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது போக அப்போலோ ஹாஸ்பிட்டலோட ரிசல்ட்ஸும் வந்து இருந்துச்சு. ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூவும் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரி பாரத் கோக்கிங் கோலுக்கு வந்து செபி மூலமாட்டு செபிகிட்ட வந்து பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஐபிஓக்கான பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் இந்தியாவோட 2 சப்சிடரிக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா ஐபிஓ வரும்னு சொல்லியிருக்காங்க. கோல் இந்தியாவும் ஃபோக்கஸில் இருக்கும். நைக்காவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் நல்லா இருந்துச்சு. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஸோ நைக்காவோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட 3 ஹைவே அசட்ஸை ஐஆர்பி இன்வைட் ஃபண்ட் அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க 8,480 கோடிக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. அந்த ரிசல்ட் சுத்தமாக நல்லா இல்லை. நெட் லாஸ், ரெவன்யூ 38% காலி, அசட் குவாலிட்டி வீக்காக இருக்குது. இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராட் நடந்திருக்கு ஆடிட்டிங்கில் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும் நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். புரவன்காரா இதோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. இவங்க 88 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 40% மேலே விழுந்திருக்கு. அஸ்ட்ராசெனகா ஃபார்மோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஜீனஸ் பவரோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ டபுளாக இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இண்டிகோ பார்த்தீங்கன்னா சிவில் ஏவியேஷன் சிவில் ஏவியேஷன் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் 3 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏர்லைன் வெட் லீஸ் அரேஞ்ச்மெண்ட் டர்க்கிஷ் ஏர்லைன்ஸான ஒயிட் பாடி போயிங் 777 ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 months ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 3 மந்த் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இண்டிகோ நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். சிப்லா வந்து இவங்களோட ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பொம்மை சந்திரா பெங்களூரில் ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டிஏ குட் மேனுஃபேக்சரிங் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபார்ம் 483 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஐனக்ஸ் விண்டோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. இவங்களோட ப்ராஃபிட்டும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சன் டிவி நெட்வொர்க்கோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. எபிட்டா, ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே விழுந்துருந்துச்சு. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில். இதுக்கு போக டாக்டர் ரெட்டி லேபரட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் லாஸ் ட்ரக் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் இவங்க ரெட்டிஸ் சொன்னது ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா நோவா நார்டிஸ்கோட பேட்டன் கேஸு. இவங்க ரெட்டிஸ் சொல்லியிருக்கிறது நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், பட் இந்தியாவில் சேல் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ரெட்டிஸுக்கு அது ஒரு நெகட்டிவ் அப்டேட் தான். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா நம்ம டெஃபினட்டாக போய் யூஸ் பண்ணிக்கலாம் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டர் கம்பெனிஸோட சேல்ஸ் எல்லாமே வந்திருக்குது. இதில் ஃபஸ்ட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நல்லா பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு கியா கார்லேருந்தே போவோம். கியா கார் வந்து பார்த்தீங்கன்னா 22,315 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. 14% க்ரோத் காமிச்சிருக்கு. இது போக டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸ் இந்த குவார்ட்டரில் இந்த மந்தில் பார்க்கும்போது மே மந்தில் இந்தியன் சேல்ஸ் வந்து 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,12,830 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டோட்டலாட்ட அவங்க விற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,31,275 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இது போக எக்ஸ்போர்ட் வந்து 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,18,437 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. 2 வீலர் பிஸ்னஸ் மட்டும் 16% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 4,16,166 யூனிட்ஸு. இதில் வந்து 1,06,879 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 14% க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இதில் எக்ஸ்போர்ட் வந்து 21% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு 2 வீலர் பிஸ்னஸில். 3 வீலர் பிஸ்னஸ் வந்து 46% க்ரோத் ஆயிருக்கு. 15,109 யூனிட்ஸாக இருக்குது. அதில் வந்து 1,829 யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இவி பிஸ்னஸ் 50% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 27,976 யூனிட்ஸ் இருக்குது. இதில் 24,560 வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வீலர் வெஹிக்கிள்ஸு. ஸோ டிவிஎஸ் மோட்டரோட சேல்ஸ் மே மந்தில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டொயோட்டோ கிர்லாஸ்கர் மோட்டர்ஸ் அவங்களோட சேல்ஸ் பார்க்கும்போது 22% அதிகரிச்சிருக்கு. 30,864 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது 1,584 யூனிட்ஸு. டொயோட்டோவோட சேல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. டாடா மோட்டர்ஸோட சேல்ஸ் பொத்துன்னு விழுந்திருக்கு. டோட்டலாட்டு 70,187 யூனிட்ஸ் அவங்க டோட்டல் சேல்ஸு 8.6% விழுந்திருக்கு. டோட்டல் இந்தியா சேல்ஸ் 10% விழுந்திருக்கு. 67,429 யூனிட்ஸு. கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸ் 5% காலி. பர்சஞ்சர் வெஹிக்கிள் சேல் 11% விழுந்திருக்கு. இவி சேல்ஸ் 2% விழுந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் பயங்கரமாக காம்படிஷன் இருக்கிறதுனால டாடா மோட்டர்ஸ் இந்த மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு.
ரூபா இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ். பட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனு அப்பப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி நாளைக்கு விழுந்தா கூட ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இவங்க எஸ்யூவியில் டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. டோட்டல் சேல்ஸ் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 84,110 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. எஸ்யூவி சேல்ஸ் 21% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 8% க்ரோத் ஆயிருக்கு. 3 வீலர் சேல்ஸ் 11% க்ரோத் ஆயிருக்கு. இது போக மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட ஃபார்ம் பிஸ்னஸ் அது வந்து 10% க்ரோத் ஆயிருக்கு. ஸோ 40,643 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்போர்ட்டில் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி டொமஸ்டிக் டிராக்டர் சேல்ஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே எக்ஸ்போர்ட் வந்து 1729 யூனிட்ஸ் 8% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த சேல்ஸ் அப்டேட்டு. JSW MG மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% மேலே அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,304 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ மே 2024 4,510 யூனிட்ஸ் தான் விற்றாங்க. இப்போ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக இது வந்து பார்த்தீங்கன்னா JSW அவங்களுக்கு கூட ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு தான் JSW MG மோட்டார்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு ரன் ஆகுது 2023 கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிஸுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரெசன்ஸ் இருக்குது. இது JSW MG மோட்டார் சேல்ஸ். டாடா மோட்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதத்தில் ரொம்பவே அடி வாங்கியிருக்காங்க. கண்டினியூஸாகவே அவங்களோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. ஸோ இந்த மாதத்துலேயும் டாடா மோட்டார் சேல்ஸ் அடி தான் வாங்கியிருக்கு. IBA பார்த்தீங்கன்னா இந்தியன் பயோகேஸ் அசோசியேஷன் இவங்க வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கூட கொலாபரேஷன் மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது பயோ எனர்ஜி பயோ ஹைட்ரஜன் செக்டர் இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் பார்த்தீங்கன்னா அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே நான் சொன்ன அந்த பயோ எனர்ஜி பயோ ஹைட்ரஜன் செக்டரை டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த APM கேஸ் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் டைம் 2 இயர்ஸில் வந்து கட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. CNG குக்கிங் கேஸ் ப்ரொடக்ஷன் இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி குறைக்கிறாங்க. ஆக்சுவலி இது எவ்வளோத்துக்கு குறைச்சிருக்காங்கன்னா $6.75 இருந்ததை இப்போ வந்து $6.14 பெர் பிரிட்டிஷ் தெர்மல் யூனிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. இது வந்து ஆயில் மினிஸ்ட்ரியோட பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் அவங்க தான் இதை குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ONGCக்கு வந்து மேபி ஒரு நெகட்டிவாக போகலாம். ஏன்னா நேச்சுரல் கேஸ் ப்ரைஸஸை குறைச்சது எல்லாமே ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொஞ்சம் நெகட்டிவாக போகலாம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து என்ன பிளான் வச்சிருக்காங்கன்னா 8,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஃபினான்ஷியல் 26 4,300 பெட்ஸ் ஆட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. LNT வந்து நியூக்ளியர் செக்டார்லேயும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி LNT வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் நாங்கள் டிஃபென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் மேக் பண்ணுறதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 3,000 கோடி நாங்கள் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லன்னு சொல்லி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. இந்த 155mm அம்யூனேஷன் அக்ரிகேட்ஸ் இதெல்லாமே ஃபினான்ஷியல் 27 3,000 கோடி நாங்கள் எக்ஸ்போர்ட் டார்கெட் பண்ணுறோன்னு சொல்லி ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்புல வந்து சொல்கிறாங்க. கிராஸ் GST கலெக்ஷன் 2.01 lakh crore இருக்கு மேலே 16.14% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 16.14% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது கிராஸ் GST கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து NRIக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்களோட குளோபல் ஆசஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி. அது இல்லாமல் கனரா பேங்க் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணட்டா இனி வந்து பெனால்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு PSU பேங்க் இப்படி சொல்லியிருக்காங்க. வியட்நாம் பேஸ்டு வின்ஃபாஸ்ட் வந்து இந்தியாவில் டீப்பராட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இங்கேயே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் இந்த கார் கம்பெனி கொடுத்த அப்டேட். ஆல்ரெடி அவங்க தூத்துக்குடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாலே ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 1000 NAV அதை வந்து தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட CAGR growth-உம் வந்து 24% இருந்திருக்கு. இதில் ஃப்ராங்க்லின் இந்தியா ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்டு 1456 கிட்ட இருக்குது. ஸோ 21% பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இது வந்து ஏப்ரல் 1999 அந்த ரேஞ்சில் வந்து பார்க்கும்போது 21% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்டு இது வந்து 1423 இருக்குது. இந்த லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் NAV இது வந்து 1995 இருக்குது. ஸோ 18.21% ரிட்டர்ன்ஸு. HDFC ELSS டேக்ஸ் சேவர் ஸோ இது வந்து 23.31% CAGR growth. NAV 1380 இருக்குது. சுந்தரம் மிட் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இதோட NAV 1324 இருக்குது. 23.83% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஜூலை 2002 இது இருக்குது. HDFC லார்ஜ் கேப் ஃபண்டு இவங்க வந்து 1116 கோடியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா 18.67% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது.
3 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. ஒன்று ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஆதித்யா பிர்லா எஸ்எல் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஃப்ராங்க்லின் இந்தியா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு. 1940 ரூபா இருக்குது ஒன்று. அடுத்தது 1744 ரூபா, 1611 ரூபா. 18.92% ஒன்று ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்னொன்று 21.28% ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று 18.03% ரிட்டர்ன்ஸ். இதெல்லாம் சிஏஜிஆர் growth நான் சொல்கிறது. அடுத்தது இன்னொன்று 2 மிட் கேப் ஃபண்ட்ஸ், நிப்பான் இந்தியா growth ஃபண்ட், ஃப்ராங்க்லின் இந்தியா பிரைமா ஃபண்டு. என்ஏவி 4043 ரூபா இருக்குது. இன்னொன்று வந்து 2698 ரூபா இருக்குது. ஒரு ஸ்கீம் 22.38% ரிட்டர்ன்ஸ், இன்னொன்று வந்து 19.42% ரிட்டர்ன்ஸு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஏவி ஆக்சுவலி சிஏஜிஆர் growth வந்து இத்தனை பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்ஏவி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11 கேப் ஃபண்ட்ஸ் வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் டிவிடெண்டு, ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட்டு, போனஸ், கார்பரேட் ஆக்ஷன்ஸ் வர கம்பெனிஸ். அட்ஷே லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி 1 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 3 ரெக்கார்ட் டேட்டு. லார்சன் அண்ட் டியூபோ 34 ரூபா டிவிடெண்ட், ஜூன் 3 ரெக்கார்ட் டேட்டு. நோமா வெல்த் மேனேஜ்மெண்ட் 69 ரூபா டிவிடெண்ட், ஜூன் 3 ரெக்கார்ட் டேட்டு. சன்ஷீல்டு கெமிக்கல்ஸ் லிமிடெட் 2.50 டிவிடெண்ட், 3 ரூபா ரெக்கார்ட் டேட், ஜூன் 3 ரெக்கார்ட் டேட்டு. ஐனெக்ஸ் இந்தியா 2 ரூபா டிவிடெண்ட், 4 ரெக்கார்ட் டேட்டு. ஷெஷாயி பேப்பர்ஸ் அண்ட் போட்ஸ் லிமிடெட் 2.50 டிவிடெண்ட், 4 ரெக்கார்ட் டேட்டு. டாடா மோட்டர்ஸ் 6 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 4 ரெக்கார்ட் டேட்டு. டிசிஎஸ் 30 ரூபா, 4 ரெக்கார்ட் டேட்டு. இனி 5 ஜிண்டால் சா லிமிடெட் 2 ரூபா, ராலிஸ் இந்தியா 2.50. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 பேங்க் ஆஃப் பரோடா 8.30. நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 2 ரூபா, ஈஸ்ட் இந்தியா ட்ரம்ஸ் அண்ட் பேரல்ஸ் மேனுஃபேக்சரிங் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்டை இனி தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. பட் ரெக்கார்ட் டேட்டு 6 சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி 90 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. ஹை எனர்ஜி பேட்டரிஸ் இந்தியா லிமிடெட் 3 ரூபா ஷேர், 3 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 6 ரெக்கார்ட் டேட்டு. ஐஎஃப்ஜிஎல் ரீஃப்ராக்டரிஸ் லிமிடெட் 1 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் லிமிடெட் 30 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 2 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. டாக்டர் லால் பாத் லேப்ஸ் 6 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ் 38 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. மைதான் அலாய்ஸ் லிமிடெட் 7 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. நிக்கோ பார்க்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் லிமிடெட் 40 டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. கியூஜிஓ ஃபினான்ஸ் 15 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 6 ரெக்கார்ட் டேட்டு. டிஏஎல் என்டர்பிரைஸ் லிமிடெட் 30 ரூபா டிவிடெண்ட், 6 ரெக்கார்ட் டேட்டு. டாடா ஸ்டீல் 3 ரூபா 60, 6 ரெக்கார்ட் டேட்டு. டெக்னோகிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 20 ரூபா டிவிடெண்ட். டாஸ் த காயின் லிமிடெட் 50 டிவிடெண்ட். இது போக போனஸ் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீக்ஸில் 4 ஷாலி பத்ரா ஃபினான்ஸ் லிமிடெட் 3:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. சில்ஷார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான அந்த எக்ஸ் போனஸ் டேட் வந்து ஃப்ரைடே 6 கோஃபோர்ஸ் லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க 10:2, அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்கிறத 2 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெக்கார்ட் டேட் 4 வருது. அதர் கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கியூப் ஹைவே ட்ரஸ்ட்டு ஜூன் 2, நேஷனல் ஹைவே ட்ரஸ்ட்டு இதுவும் ஜூன் 2, கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டு 3, ரஜினிஸ் வெல்னஸ் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3 சொல்லியிருக்காங்க. ஃப்ராங்க்லின் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ 4 ஜூன். எஸ்ஐஎஸ் லிமிடெட் பைபேக் ஆஃப் ஷேர் 6 எஸ்ஓஎம் டாட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ரைட்ஸ் இஷ்யூ ஜூன் 6 சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நம்ம சில ஸ்டாக்ஸ் எல்லாம் லாஸ்ட் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.